பிரியமானவர்களே, இந்த 2025 இந்த புதிய வருடத்தில் உங்களை எல்லா இந்த ஜெப டிவியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இதை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஷாሎም சபையின் சார்பில் ஜெபம் டிவியினுடைய சார்பிலும் வார்த்தை சொல்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, சபையினுடைய வாக்குத்தத்தமாக கர்த்தர் கொடுத்த இந்த வாக்குத்தத்தத்தை இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிறோம். யோபு எழுதின புஸ்தகம் 36ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. நெருக்கத்தை விலக்கி ஒடுக்கமில்லாத விசாலத்திலே வைப்பார். நெருக்கத்திலிருந்து விலக்கி ஒடுக்கமில்லாத விசாலத்திலே வைப்பார் என்று நாம் பார்க்கிறோம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த புதிய ஆண்டு கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற ஒரு வாக்குத்தத்தம், உங்களுடைய நெருக்கங்கள் எல்லாம் கர்த்தர் மாற்றி ஒடுக்கமில்லாத விசாலத்திலே கர்த்தர் உன்னை வைக்க போகிறார். அப்படியானால் தேவ பிள்ளையே, ஆண்டவரை இந்த புதிய வருஷத்தில் நீ நம்பி நீ விசுவாசிப்பையானால், ஆண்டவரை பற்றி கொண்டு இருப்பையானால், கர்த்தருடைய வார்த்தையின்படி கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாராக. அப்படியானால் வேதத்திலிருந்து 2 பேரை நான் அறிமுகப்படுத்தி இந்த செய்தியை முடிக்க ஆசிக்கிறேன். நெருக்கத்திலிருந்து விசாலத்துக்கு போன 2 மனிதர்களை காண்பிக்க ஆசிக்கிறேன். முதலாவது லாசர் என்றதான ஒரு மனிதன் வேதத்திலே பார்க்கிறோம். லாசர் என்றதான பேர் கொண்ட ஒரு மனிதன் தரித்திரனாய் இருந்தான். அந்த மனிதன் பூமியில வாழும் போது நெருக்கத்தில் இருந்தான். அதாவது அள்ளி சாப்பிடுவதற்கு கூட ஆசையாயிருந்தான். தன் பசியை ஆற்ற ஆசையாய் இருந்தான் என்றது வேதத்திலே பார்க்கிறோம். தன் பசியை ஆற்ற ஆசையாயிருந்தான். நெருக்கமான பாதை. அவனுக்கு உடம்பு ட்ரீட்மெண்ட் பார்ப்பதற்கு யாரும் இல்லை. அவனுக்கு நல்ல ட்ரெஸ் வாங்கி கொடுப்பதற்கு யாரும் முன் வரவில்லை. நெருக்கமான பாதையிலே லாசர் என்றதான மனிதனை பார்க்கிறோம். ஆனால் அதே போல அதே ஊர்ல ஒரு ஐஸ்வர்வானும் இருக்கிறான். அந்த மனிதன் நல்ல வசதியாக நல்ல வாழ்ந்தான் என்று பார்க்கிறோம். இருவருக்கும் ஆண்டுடைய பெரிதான கிருபினாலே மரணம் வருகிறது. இருவரும் மரிக்கிறார்கள். லாசர் மரிக்கிறான், அந்த ஐஸ்வர்வானும் மரிக்கிறான். 2 பேரும் மரித்து போகிறார்கள். நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்ட லாசர் ஆபிரகாம் என்றதான தேவ மனுஷன் இளைப்பாறுதலுடைய மடியிலே அவன் போய் தங்குகிறான் என்று பார்க்கிறோம். ஒரு விசாலமான பரலோக ராஜ்யத்திற்கு போகிறான். தேவ பிள்ளையே, இங்க ஒடுக்கப்படுகிறாயா? இங்க நீ ஐயோ எனக்கு யாரும் துணையில் என்று வேதனைப்படுகிறாயா? என் ஆண்டவர் உனக்காக ஒரு பெரிய விசாலத்தை வைத்திருக்கிறார். தேவ பிள்ளையே, கலங்க வேண்டாம். ஒடுக்கமில்லாத இந்த வாழ்க்கையை கர்த்தர் உனக்கு மாற்றி விசாலமான வாழ்க்கையை எப்படி லாசருக்கு கொடுத்தாரோ அதே ஆசீர்வாதத்தை கர்த்தர் உனக்கும் தருவார். தேவ பிள்ளையே, அந்த ஐஸ்வர்வானும் மரிக்கிறான். இங்க விசாலமான வாழ்க்கையில வாழ்ந்த அந்த மனிதன் ஒடுக்கமான பாதையிலே பாதாளத்திற்கு போகிறான் என்று நாம் பார்க்கிறோம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, தேவ ஜனமே, இந்த புதிய வருஷத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், நெருக்கத்திலிருந்து உன்னை விலக்குகிற தேவனாய் இருக்கிறார். உன் வாழ்க்கையில் இருக்கிற நெருக்கங்கள் மாறப்போகிறது. எப்படி இந்த லாசருடைய வாழ்க்கையில் இருந்த நெருக்கங்கள் மாற்றி பரலோக ராஜ்யம் என்றதான ஒரு புது வாழ்வை தேவன் தந்தாரோ, அதே ஆண்டவர் உன் வாழ்க்கையில ஒரு பெருக்கத்தை கர்த்தர் தந்து ஒரு நெருக்கத்தை எல்லாம் கர்த்தர் மாற்றி ஒரு விசாலமான பாதையிலே விசாலமான வாழ்க்கையை தேவன் உனக்கு தரப்போகிறார். தேவ பிள்ளையே, பயப்பட வேண்டாம். இன்னொரு மனிதனை குறித்து நாம் பார்க்க போகிறோம். யோசேப் என்றதான மனிதனை குறித்து பார்க்கும்போது, அந்த யோசேப் என்றதான மனிதன் இந்த பூமியிலே வாழும்போது கூட பிறந்தவர்களுடைய நெருக்கம், கூட பிறந்தவர்கள் அவரை அழித்தார்கள், கூட பிறந்தவர்கள் அவர்களை தண்ணில்லாத குழியிலே தள்ளிவிட்டார்கள். இருந்தாலும் அந்நிய தேசத்திற்கு அவளை விற்று போட்டார்கள். நெருக்கத்திலே வாழ்ந்த யோசேப்பை குறித்து வேதம் சொல்லுகிறது, ஒரு பெருத்த ஆசீர்வாதத்தில் எகிப்து தேசம் முழுவதும் ஒரு அதிபதியாய் கர்த்தர் அவனை மாற்றினார். இந்த உலகத்திலே அவன் வாழ்ந்த போது அல்லது அவன் கூட பிறந்தவர்களுடைய வாழ்க்கை நேரத்தில் வாழும்போது அவன் நெருக்கத்திலே இருந்தான், நெருக்கத்திலே வாழ்ந்தான், அடிக்கப்பட்டு துன்புறுத்தப்பட்டு அவமானப்பட்டு வாழ்ந்தான். ஆனால் என்ன நடந்து தெரியுமா? ஆண்டவர் யோசேப்பை விசாலத்திலே கொண்டு போய் வைத்தார். எகிப்து முழுவதும் அதிகாரியாக தேவன் வைத்தார். தேவ பிள்ளையே,
யோசேப்பு வாழ்க்கையில ஒரு விசாலத்தை யோசேப்புக்கு பார்த்தது உண்டு. ஆனால் விசாலமான வாழ்க்கை யோசேப்புக்கு கொடுத்த தேவன் உனக்கும் தேவன் தருவார். உன் நெருக்கத்தை கர்த்தர் மாற்றுவார். உன் நெருக்கத்தை, உன் ஒடுக்கத்தை கர்த்தர் மாற்றி விசாலத்தில் தேவன் உன்னை கொண்டு போய் வைப்பதற்காக இந்த புதிய வருஷத்துல கர்த்தர் உனக்கு நல்ல ஒரு வாக்குத்தத்த செய்தியோடு இந்த வாக்குத்தத்தத்தை சொல்லி கர்த்தர் நீ ஜெபிப்பேயானால் உன் நெருக்கங்களை கர்த்தர் மாற்றுவார். இந்த வருடம் முழுவதும் கடன் என்றதான நெருக்கம், இந்த வருடம் முழுவதும் வியாதி என்றதான நெருக்கம், இந்த வருடம் முழுவதும் பிரச்சனை என்றதான நெருக்கம், இந்த வருடம் முழுவதும் மந்திர சூனியம் என்றதான நெருக்கம், இந்த வருடம் முழுவதும் துன்பம், தொல்லைகள், நெருக்கம் இருந்திருக்கலாம். கர்த்தர் எல்லாவற்றையும் விலக்கி ஒடுக்கமில்லாத விசாலத்திலே தேவ பிள்ளையே உங்களை வைக்க போகிறார். தேவ பிள்ளையே, விசாலத்தில் தேவன் உன்னை வைக்க போகிறார். விசாலத்தில் தேவன் உன்னை ஆசீர்வதிக்க போகிறார். அப்படியான கர்த்தருடைய வல்லமையான காரியத்தை நீ செய்வதற்கு அந்த யோசேப்பு எப்படி இருந்தார், எப்படி விசாலத்தை பெற்றுக்கொண்டார் என்றால் அவன் உண்மையாய் இருந்தான், பரிசுத்தத்திலே நிலைத்திருந்தான், பரிசுத்தமாய் வாழ்ந்தான், பாவத்திற்கு விலகி ஓடினான். விசாலமான வாழ்க்கையை கர்த்தர் அவனுக்கு வைத்திருந்தார். அந்த தேசத்திற்கே அதிபதியாய் கர்த்தர் தந்தார். காரணம் என்ன? அவனுடைய உண்மை, அவனுடைய பரிசுத்தம். பாவத்தை விட்டு விலகி ஓடினது அவன் வாழ்க்கையை விசாலத்தை பார்க்க முடிந்தது. நாமும் ஒரு தீர்மானத்தை எடுத்து, ஐயோ ஆண்டவரே, நானும் பரிசுத்தத்தில் நிலைத்திருக்கிறேன், நானும் உண்மையா இருக்கிறேன், நானும் பாவத்தை விட்டு விலகி வாழ்வேன் என்று தீர்மானம் எடுப்பேயானால் கர்த்தர் உனக்கு விசாலமான வாழ்க்கையை கர்த்தர் உனக்கு வைப்பாராக. உன் விசாலமான வாழ்க்கையை கர்த்தர் உனக்கு தருவாராக. பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, அதே போல இந்த லாசருன்ற மனிதனும் இந்த பூமியில வாழும்போது அள்ளி சாப்பிடுவதற்கு பசி ஆற்ற கூட ஆசையா இருந்தான் என்று பார்க்கிறோம். ஒருவேளை உன் ஆசைகள் நிறைவேறலையா, உன் எண்ணங்கள் நிறைவேறலையா, உன் விருப்பங்கள் நிறைவேறலையா, உன்னுடைய எல்லா இயக்கங்கள் நிறைவேறலையா, நிறைவேற்றுகிற ஒரு விசாலமான வாழ்க்கையை இந்த 2வது வருஷத்துல, இந்த 25வது வருஷத்துல கர்த்தர் வைத்திருக்கிறார். சகோதரா, சகோதரி, இந்த வருடம் முழுவதும் தேவன் உன்னை ஆசீர்வதிக்கிற வருடமாக, இந்த வருடம் முழுவதும் தேவன் உன்னை ஆசீர்வதிக்கிற வருடமாகவே வைத்திருப்பது நிச்சயம். இந்த வாக்குத்தத்தம் உனக்குள்ளே நிறைவேறுவதாக, இந்த வாக்குத்தத்தம் உன் வீட்டிலே நிறைவேறுவதாக, உன் பிள்ளைகளுக்குள்ள நிறைவேறுவதாக. ஐயோ, வீடு இல்லாத நெருக்கத்தில் இருந்தையா, வீட்டு மென வாங்க முடியலையா, ஐயா என்ன பண்றது தெரியல, நல்ல ஒரு வீடு கட்ட முடியல என்று சொல்லி ஏங்கி தவிக்கிற சகோதரனே, சகோதரியே, கர்த்தர் சொல்றாரு விசாலமான உன் வாழ்க்கை தரப்போகிறது. நல்ல வருமானம் இல்லாத இயங்குகிற சகோதரனே, நல்ல வேலை இல்லை என்று இயங்குகிற சகோதரியே, கர்த்தர் சொல்றாரு விசாலமான வேலையும் நல்ல வருமானத்தையும் கர்த்தர் தரப்போகிறார். அப்படியானால் கர்த்தர் சொல்லுகிறார், தேவ பிள்ளையே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். அவர் உனக்குள்ளே இருக்கிறார். உன் ஒடுக்கங்கள் எல்லாம், உன் நெருக்கங்களை எல்லாம் மாற்றுகிற கர்த்தர். இந்த 24ஆம் ஆண்டு எல்லாம் முடிந்து, நெருக்கங்கள் முடிந்து, எல்லா ஒடுக்கங்கள் முறிந்து, கர்த்தர் சொல்றாரு விசாலத்திலே கர்த்தர் வைக்க போகிறார். உன் வாழ்க்கையை கர்த்தர் மாற்ற போகிறார். உன் வாழ்க்கையில பெரிய ஆசீர்வாதங்களை தர போகிறார். எப்படி ஆபிரகாமை ஆசீர்வதித்தாரோ அதே ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்க போகிறார். எப்படி யோசேப்புக்கு கர்த்தர் ஆசீர்வாதத்தை, விசாலமான வாழ்க்கை தந்தாரோ, எப்படி அவன் ஒடுக்கங்கள் எல்லாம் மாற்றி, நெருக்கங்களை மாற்றி, விசாலத்தை, ஆசீர்வாதமான வாழ்க்கையை தந்தாரோ அதே ஆண்டவர் உனக்குள்ளே இருக்கிறார். நீ நம்புகிற தெய்வம் உனக்குள்ளே இருக்கிறார். உன்னையும் உன் குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் அப்படியே உன்னை ஆசீர்வதிப்பாராக. பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, தேவ ஜனமே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். அவர் உனக்குள்ளவே இருக்கிறார். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நிறைவேற்றுகிற தெய்வம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாராக. திரும்பவும் இந்த வசனத்தை சொல்லி ஜெபிங்க. ஐயோ ஆண்டவரே, யோபு எழுதின புஸ்தகம் 36ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்லுகிறது, நெருக்கத்திலிருந்து விலக்கி ஒடுக்கமில்லாத விசாலத்தில் வைப்பேன்னு சொன்னீங்களே, என்னை வைங்கப்பா, என் ஒடுக்கங்கள் மாறட்டும், என் விசாலங்கள் ஆண்டவரை நெருக்கங்கள் மாறட்டும், எனக்கு விசாலமான வாழ்க்கை தாங்கன்னு சொல்லுவீங்களானால் கர்த்தர் அப்படியே உனக்கு ஆசீர்வாதங்களை தந்து உன் வாழ்க்கையை, குடும்பத்தை கர்த்தர் உயர்த்துவாராக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ஜெபம் டிவி மூலமாக இந்த செய்தியை கொடுப்பதற்கு வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்கும் நன்றி சொல்லி, இந்த செய்தி அநேகருக்கு ஆசீர்வாதமாகவும் அநேகருக்கு கிருபையாகவும் கர்த்தர் உண்டாக்குவார் என்று நம்புகிறோம். கர்த்தர் நல்லவர். பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தர் உனக்குள்ளே இருந்து உன் நெருக்கங்களை மாற்றுகிற தெய்வம், உன்னுடைய ஒடுக்கங்களை மாற்றுகிற தெய்வம். எதெல்லாம் ஒடுங்கி போனாயோ, எதெல்லாம் நெருக்கப்பட்டாயோ, எதெல்லாம் ஒடுங்கி நெருக்கப்பட்டாயோ,
கர்த்தர் சொல்றாரு, உன் நெருக்கத்தை மாற்றுவதற்கு 2000 வருடத்துல ஆண்டவர் செய்ய போகிறார். விசுவாசிக்கிறவர்கள் ஆமென் என்று சொல்லுங்க. உன் நெருக்கங்கள் மாறப்போகிறது. உன் ஒடுக்கங்களை கர்த்தர் மாற்ற போகிறார். இந்த வாக்கு தத்தம் ஆண்டவர் அப்படியே உன் வாழ்க்கையில நிறைவேற்ற போகிறார். நீ ஆண்டவருடைய வாழ்க்கையில கர்த்தருக்கு நன்றி சொல்ல போகிறீங்க. என் காரணம் என்ன தெரியுமா? உன் நெருக்கத்தையும் உன்னுடைய ஒடுக்கத்தையும் கர்த்தர் மாற்றி விசாலத்திலே கர்த்தர் உன்னை வைக்க போகிறார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. லாசரு எப்படி இந்த பூமியில ஒடுக்கப்பட்டு வாழ்ந்தானோ அந்த மனுஷனுக்கு ஆபிரகாம் மடி கிடைத்தது, ஒரு விசாலமான பரலோக ராஜ்யம் கிடைத்தது. எப்படி இந்த யோசேப்பு இந்த பூமியில ஒடுக்கப்பட்டு எப்படி அடிக்கப்பட்டு அவமானப்படுத்தி வாழ்ந்தானோ அவன் எகிப்து தேசத்துக்கு அதிபதியாய் விசாலத்திலே கர்த்தர் வைத்தது உண்மையானால் அதே தெய்வத்தை தான் நாமும் ஃபாலோ பண்ணுகிறோம், நாமும் ஆராதிக்கிறோம். அதே ஆண்டவர் உன்னையும் ஆசீர்வதிப்பார். அவர் உனக்குள்ளவே இருக்கிறார். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா. இந்த ஜெபம் டிவி மூலமாக மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு நன்றியும் சோத்திரத்தை சொல்லுவதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். முக்கரம்பாக்கத்தில் உள்ள ஷாலும் சபையின் சார்பில் இந்த வாக்குத்தத்த செய்தி கொடுப்ப இந்த ஜெபம் டிவி அந்த நேயர்களுக்கும் அந்த நிறுவனர்களுக்கும் எல்லாருக்கும் நான் மகிழ்ச்சியோடு நன்றியும் சோத்திரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் அவர்களை ஆயிரமாக ஆசீர்வதிப்பார்களாக. ஆமேன், 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 ஆமேன். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த ஜெப டிவி நேயர்களுக்கும் ஷாலும் சபை சார்பிலும் ஜெப டிவி சார்பிலும் புத்தாண்டு வாழ்த்துதல்களை சொல்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்கள் எல்லோரும் நல்லா இருப்பீர்கள். நம்ம ஏற்கனவே பார்த்தது போல யோபு எழுதின புஸ்தகம் 36:16 படி நெருக்கத்திலிருந்து விலக்கி ஒடுக்கமில்லாத விசாலத்திலே கர்த்தர் உங்களை வைப்பாராக. இந்த புதிய வருஷத்துல இந்த புத்தாண்டு வாழ்த்துதலை உங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஜெபம் பிளஸ் தொலைக்காட்சி. இனி எல்லாமே நமக்கு பிளஸ் தான்.